தி பிளாக் ஸ்பெக்டக்கிள் மீடியாவுக்கு உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஜேசன். சமீபமாக நீங்கள் எல்லாருமே ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நில்கிரிஸ் இல்லை கொடைக்கானல் போகணும்னா பாஸ் வேணும்னு. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இது சம்மர் சீசன், வெக்கேஷன் நேரம். இந்த நேரம் போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ் வேணும்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் வந்திருக்கும். சரி, இந்த பாஸ்ன்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். பாஸ் பண்ணணும்னு சொன்னது யார், எதுக்காக சொன்னாங்க? ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம கவர்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் அவங்க இது எதுக்காக பண்ணாங்க, இது உண்மையாகவே இந்த 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 சேஞ்சஸ் தேவையான்றது நமக்கு அப்போ தான் புரிய வரும். ஸோ இதோடைய ஆரம்பம் எங்கே வருதுன்னா, 3 லாயர்ஸ், அவங்க 3 பேருமே கொஞ்சம் என்விரான்மெண்டல் சென்ட்ரிக் லாயர்ஸ். சேவன் மோகன், ராகுல் பாலாஜி அண்ட் சந்தானம். இவங்க 3 பேருமே ஒரு என்விரான்மெண்ட் பேஸ்டாக இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய பர்சன்ஸ் இங்கே வரனாலையும் நிறைய ஆட்டோமொபைல்ஸ் இங்கே வந்துட்டு போகிறனால அங்குள்ள வைல்ட் லைஃப்க்கு அதோடைய ட்ராவல் பேசேஜ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு அவங்க ஒரு கேஸ் போட்டதுக்கு கோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உடனே அந்த சம்மந்த கலெக்டர்ஸ், அதாவது கொடைக்கானல் அண்ட் நில்கிரிஸ் உடைய கலெக்டரை கூப்பிட்டு எத்தனை பேர் வராங்க போகிறாங்க ஒன் டேக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு ஃபிகர்ஸ் சொன்னாங்க. அப்போது இது கோர்ட்டுக்கு ஷாக்கிங் நினச்சி, இவ்வளோ பேர் வராங்களா, இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ கலெக்டர்ஸ் 2 கலெக்டர்ஸ் டைம் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் டைம் தாங்க, ஏன்னா இதில் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரும் இதில் ஒர்க்கை ஷேர் பண்ணாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு அக்யூரேட் ஃபிகர் கொடுக்க முடியும். சரி, அப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னு தான், சரி அப்போ இதுக்கு ஒரு பாஸ் ஒன்று சிஸ்டம் வச்சோம்னா எத்தனை வண்டி உள்ளால வருது, எத்தனை பேர் வராங்க, அண்ட் எவ்வளோ நாள் இருப்பாங்க. ஓகே, ஸோ கவுண்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ், எத்தனை கவுண்ட் ஆஃப் த பீப்புள் அண்ட் அவங்க இருக்க போகிற டியூரேஷன், இதை எடுக்கிறதுக்காக தான் இந்த பாஸ் சிஸ்டம். இந்த பாஸ் சிஸ்டம் May 7th June 30th வரைக்கும் இருக்கும். அண்ட் இது சரி மக்களுக்கு இன்னும் ஈஸியாக ஆக்கணும்னு சொல்லிட்டு இதை ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, லோக்கலில் உள்ளவங்களுக்கு பாஸ் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய டோல்கேட் மாதிரி லோக்கலில் உள்ளவங்க அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாஸ் கிடையாது. இது போக இந்த ஏரியாவில் ஒரு ரிசர்ச் ஐஐடியிலேருந்தும் ஐஐஎம்லேருந்தும் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபஸர்ஸ்க்கும் இந்த ரிசர்ச் உடைய ஃபைண்டிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம ஒன்று எப்போவுமே புரியணும், எந்த ஒரு ரூல் வந்தாலும் அந்த ரூலில் நம்ம நிறைய பேர் அதை நெகட்டிவாக போடுவாங்க. இல்லை நம்ம ஒரு வீடியோலேருந்து நமக்கு வர சமயம் அதை பற்றி நமக்கு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் இருக்கணும். நமக்கு என்ன புரியணும்னா, எதுக்காக ஒரு ரூலை கொண்டு வராங்க, அந்த ரூலுடைய நிச்சயம் என்ன, அதோடைய ரீசன் என்னன்றது நம்ம தெரிஞ்சோம்னா we will get a clear understanding. வைல்ட் லைஃப்பை கன்சர்வ் பண்ணுறதுக்காக சில லாயர்ஸ் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் அவங்க இந்த கேஸ் போடுறாங்க. போட்டோன்னே கோர்ட்டும் இது எடுக்குது அண்ட் கலெக்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இது இப்போ ஒரு சிஸ்டம் ஆகுது. இதுதான் ஏன் நில்கிரிஸ் அண்ட் கொடைக்கானலில் பாஸ் வருது. நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். இது ப்ரொஃபஸர் ஜேசன் ஃபார் த பிளாக் ஸ்பெக்டக்கிள் மீடியா. தேங்க்யூ.